என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று பரமக்குடியில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் அவர்களுடைய முழு உருவ வெங்கல சிலையும் மணிமண்டபமும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க. திறந்து வைத்துட்டு போன அடுத்த நிமிடங்கள் அந்த சிலையை எப்படி நம்ம வழிபடணும், எப்படி ரசிக்கணுங்களுடைய அதை எப்படி பண்ணணும் தெரியாமல் நம்ம மக்களுடைய செயல் என்பது ரொம்ப எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதாவது தமிழக முதல்வர் வர்ற வரைக்கும் யாரையும் பக்கத்துலேயும் போக விடலை. ரோட்டுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கம் நிப்பாட்டிக்கிட்டு நம்மளை நாய் மாதிரி ரோட்டில் காக்க போட்டாங்க. அது உங்கள் எல்லாத்தையுமே தெரியும். சரி, இது நிகழ்வு முடிஞ்சு வந்துருச்சு. அதாவது இப்போ தான் சிலையை கொண்டாந்து வச்சுருக்காங்க. வச்சு ஒரு வாரம் கூட இல்லை. அதோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், திடீர்னு ஒட்டுமொத்த மக்களும் போய் அதை அணைச்சோம்னா அந்த சிலை திடீர்னு சாஞ்சிச்சுன்னா இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் நம்ம மக்கள் அம்புட்டு போயிடும். கத்தி கூச்சல் போட்டு அங்கே நல்ல வேலை பாதுகாப்புக்கு ஒரு 4 பேர் நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிலையில் ஏறுறேன், முத்தம் கொடுக்குறேன், மாலையை போடுறேன், அது இதுன்னு அதை அலங்கோலமாக ஆக்கியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இது என்ன மனநிலை உங்களுக்கு? அந்த ஆளுகளை அழுத்து விட்டாங்க, அந்த போட்ட கவரை எடுத்து விட்டாங்களா? பையன் ஒவ்வொரு ஆளாக வரலாம், வந்துட்டு பக்கத்தில் நின்று வணங்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம். காவல்துறை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சி தள்ள ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கெல்லாம் காரணம் யாரும்? அந்த வீடியோவை எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு. அந்த ஆரம்ப காலத்தில் போயிட்டு எடுக்கணும், உள்ளே போக முடியல, போட்டு அப்படியே ஒரே நெருக்கு. அப்போ ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய சிலையை அவமதிக்கிற வேலையை நீங்களே பார்க்க தெரிஞ்சிங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ள நொடி பொழுது தானே. கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் 500 பேர் 1000 பேர் மொத்தமாக அந்த சிலை மேலே சாஞ்சா அந்த சிலை என்ன எப்படி எவ்வளோ தாங்கும்? இல்லை ஆரம்ப காலத்தில் தோண்டி கீண்டி உள்ள எதுவும் வச்சு அப்படி இது பண்ணி வச்சுருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி தான் இப்போதைக்கு இன்னும் வேலைப்பணிகள்லாம் அதில் இருக்குது. ஏன்னா கீழேலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்டையில் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அரங்கம் தானே இது பண்ணாங்க, கல்வெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரங்கம் தான் அடிச்சு வந்துருச்சு. நம்ம மக்கள் எல்லாருமே கொடுத்த எதிர்ப்பின் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. இங்கிட்டு மணிமண்டபம் திறத்து வச்சோம் போட்டிருக்காம மாதிரி அதுவும் ஸ்டிக்கர் தான். அதையும் இப்போ போய் பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் தான் இருக்குது, அதை எடுத்துருவாங்க. இன்னும் அதில் கல்வெட்டு பதிக்கணும், மணிமண்டபம்னு டைப் பண்ணி அதை இது பண்ணி வைக்கணும். நிறையா பேரோட கேள்வி இருக்கலாம், என்னங்க மணிமண்டபம்ன்றது நாடக மேடையா, இது கல்யாண மண்டபமாக இருக்குது அப்படின்னு. அதை மாத்திருக்கிற வேலையை நம்ம தான் முன்னெடுக்கணும். நீ அது மணிமண்டபமாகவே கடைசி வரைக்கும் செயல்படுறதுக்கு. ஏன்னா கல்யாண மண்டபமாக இருந்துருச்சுன்னா அது மண்டபமே உருப்படி இல்லாமல் போயிடும். ஏன்னா எச்சலையை போடுவான், அது இது பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான், இதெல்லாம் போயிடும். மணிமண்டபத்துக்கான பேரே இல்லாமல் போயிடும். அதனால் அதை கடைசி வரைக்கும் மணிமண்டபமாக அமைக்கிறதுக்கான வேலையை நம்ம மக்கள் ஒற்றுமையாக அதே அந்த வேலையை செய்யணும். அங்கே எந்த நிகழ்வுமே அதே கல்யாண நிகழ்வு, காதுகுத்து நிகழ்வு, சடங்கு இதுக்கெல்லாம் அலவுடே பண்ணவே கூடாதுங்கிறேன் என்னை பொறுத்தளவு. ஏன்னா வரக்கூடிய மது போதையில் வருவான், என்னென்னமோ விஷயம் பண்ணுவான், திடீர்னு சிலையை சேதப்படுத்துவான், அது சிக்கலாகி போகும். அதனால் அதுக்கு அலோவ் பண்ணுவோம்னா முடிஞ்ச மட்டும் லைப்ரரியா ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஐயாவுடைய அந்த நினைவு பொருட்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த குடும்பத்தார். அதெல்லாம் வச்சு அதை ஒரு அருங்காட்சியமாக வைக்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணணும். அதுக்கான வேலையத்தை நம்ம முன்னெடுக்கணும். ஆனால் இப்படி திறக்கக்கூடிய இந்த நிகழ்வில் ஏன் இவ்வளோ ஒரு கூட்டமாக நெரிசலாக போய் அந்த சிலையை போட்டு அமுக்கிற விதமாக போகணும் அப்படின்னு எனக்கு தெரில. இதே மாதிரி தான் பாலமேட்டில், அதாவது பாலமேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்து பேரை இப்படி எடுத்து விட்டாங்களே கேஸை போட்டு அப்படின்னு நம்ம மன வருத்தத்தோட சரி அந்த இடத்துல போய் ஏதோ ஒரு சேப்பச்ச கொடியாவது காட்டுவோம், ஒரு ரிப்பனையாவது காட்டுவோம் அப்படின்னா இங்கே மக்கள் உணர்வோட்ட அதில் கலந்துக்கிறான். அதுலேயும் 4 குடியார பையன் என்ன பண்ணுறான், அந்த தற்கூரியை விஜய் கொடியை கூட்டி காமிச்சிட்டு இருக்கேன். ஏண்டா உங்களுக்கு என்னடா மனநிலை? சாதினா என்னன்னா தெரியுமா, சமூகம்னு என்னன்னு தெரியுமா? எங்கே என்னடா காட்டுறீங்க? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அந்த காலை அழுத்து விட, நீங்களாம் உண்மையிலேயே அந்த பாலமேட்டில் தான் பிறந்திருக்கீங்களா, இல்லை சமூக உணர்வு உங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரில. 50 பேர் அந்த உணர்வோட்ட இங்கே நிற்கிறாங்க. அதில் ஒரு 4 குடியாரங்க நின்றுக்கிட்டு போய் கொடியை காட்டியிருக்கேன். அதே நியூஸில் அதைத்தான் போடுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுவியா, அடுத்தாட்ட எவையெல்லாம் கொடி கொண்டு வரேன் பாரு, அவனை பிடி. அப்போ நீங்களே அவனை மாட்டி வரீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தற்கூரிக்கு ஏன்டா அந்த சமூகத்தோட அடையாளத்தை இன்னமும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப மனசுக்கு அவ்வளோ வேதனை ஆச்சு தெரியுமா? அப்படி தம்பி சரவணா பாண்டி என்ன ஒரு சில பேர்லாம் போய் பிடிங்கிட்டாங்க. அப்படி பின்னாடி போய் காட்டுறீங்களாடா, என்னடா உங்களுக்கு விஜய் கொடுக்க போகிறான்? நாளைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு கிடந்தாலும் அந்த உள்ளூரில் இருக்கிற சொந்த சாதிக்காரன் தான் இந்த கொடி தான் உனக்கு இருக்கும். இல்லை உங்கள் தலைவர் இது உனக்கு இது பண்ணிடுவாரா? நீங்கள் 40 பேர் செத்தாங்களே, என்ன பண்ணிட்டார் உங்கள் தலைவர்? இங்கே போய் கொடியை காமிச்சிட்டு இருக்க ஜல்லிக்கட்டு விழாவில்.
இந்த சமூகத்தோட பேரை சொல்ல மாட்டாங்க போயிடுச்சு அப்படின்னு மன உளைச்சல. சரி, இந்த கொடியவாத நம்மளோட அடையாளம், நம்ம காலை அவிழ்த்துடும் போது நம்ம சிவப்பச்சை தெரியணும். பாலமேடு கிழக்கு தெரு தேவேந்திர குல வேளாளர் உறவினருக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலன்னு சொல்லும்போது இந்த சமூகத்துக்கான காலம் தெரியணும். அவன் எவனாவது எங்கிட்டு வந்தாலும் உணர்வோட்ட வெளியிலேருந்து வந்தவன் கூட வந்து உணர்வோட சிவப்பு வச்சை காட்டுறான். இது என் சமுதாய காலடா, இது என் சமூகத்துக்கு, என் பாலமேட்டில் நாங்கள் தான்டா வந்து பெருமைக்குரியவங்க, எங்கள் காலடா அப்படின்னு சமுதாய உணர்வோட்ட வெளில வந்து சிவப்பு வச்சை காட்டுறான். ஆனால் நீ அந்த ஊரை சார்ந்தவனா இல்லை வெளிலேருந்து வந்து என்ன தற்கூரித்தனமாக போய் வந்து விஜய் கொடியை காமிச்சிட்டு இருக்கீங்களடா. என்னடா மனநிலை உங்களுக்கு? சரி, நிதானமாக இந்தியான்னு பார்த்தா அதுவும் இல்லை, போத அப்படி நீ போட்ட போதைக்கு உன் தலைவனுக்கு போய் அங்கே மீட்டிங்கில் போய் காட்டு. எப்படின்னா உங்கள் கட்சி மீட்டிங் வைப்பால, அங்கே போய் கலந்துக்க, அங்கே போய் உங்கள் அண்ணனோட கொடியை காட்டு. இங்கே வந்துக்கிட்டு ஒரு இப்போது பாரம்பரியமான ஒரு நிகழ்வு நடக்குது, ஜல்லிக்கட்டு விழா நடக்குது, அங்கே வந்து விஜய் கொடியை காட்டுன்னு காட்டிகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வந்து இந்த சமூகத்தோட ரத்தம் தானே ஓடுது, உணர்வு இருக்கா இல்லையா? அந்த இடத்துல அவ்வளோ கிடப்பு. நான் 2 முறை வந்து சொல்கிறேன், இந்த கொடியை நீ காட்டாத, நீ இந்த கொடியை காமிச்சேன்னா நாளைக்கு இதுவும் காட்ட முடியாமல் போகிறான்னு சொல்கிறேன். போதையில் அங்கிட்டு இங்கிட்டு காமிச்சுட்டு மறுபடியும் பின்னாடி போய் அங்கிட்டு இருந்து காட்டுறேன். நியூஸ் சேனல்காரன் எல்லாமே வந்து பார்த்து என்ன பண்ணுறியா, அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. என்னடா மண்ணில் எப்படா நீங்களாம் திருந்த போகிறீங்க? குடி மட்டுமே வாழ்க்கையா? இல்லை அடுத்த அரசியல் கட்சி தலைவனுக்கு கொடி தூக்கி கேட்ட மட்டுமே உங்களோட வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு அந்த ஊர்லேயே ஒரு பிரச்சனைனாலும் சொந்த சாதிக்காரன் தானே வரணும், உங்களுக்கு ஒரு பாதிப்புனாலும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. இந்த சேப்பச்சை கொடியை பிடிக்கிறான் பற்றியா, அவன் தான் நாளைக்கு உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அவன் தான் வந்து நிற்பான். நீ அந்த கொடியை பிடிச்சல அவையெல்லாம் வந்து நிற்க மாட்டாங்க. என்ன முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, வந்தவன் நிதானமாக வந்தியா? உங்களை மாதிரி 4 குடியார பயில பண்ணக்கூடிய வேலை என்பது ஒட்டுமொத்த சமூகத்தை அசிங்கப்படுத்துது அந்த நிகழ்வில். அடுத்த முறை, ஏன்னா பாலமேட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த பையன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆண்டு வந்து இந்த பையனெல்லாம் கண்டிங்க, உறன்முறையிலேருந்து கண்டிங்க. ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு இவங்கெல்லாம் என்ன உணர்வு இருக்க இல்லைன்னா போதைய போட்ட பேசாமல் அங்கேயே இருந்துட்டு போனே தானே. உன்னுடைய மறுபுரிமை காலையை நீ கொண்டாட வாரியா, உன் கட்சி தலைவனோட கொடியை கொண்டாட பிடிச்ச வாரியா நீ? அது என்னோட கேள்வி. அதுதான். வேறு யாராவது எந்த கட்சி கொடியாவது கொண்டு வந்துருக்கா? நீ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவ, விஜய் கட்சி கொடியை கொண்டு வருவ. இதே அந்த கட்சி அந்த ஊருக்குள்ளே 3/4 பேர் டிஎம்கேல இருக்காங்க, அவங்க கட்சி கொடியை கொண்டு வருவாங்க. நாளைக்கு ஏடிஎம்கே கட்சி கொடியை கொண்டு வருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி நம்ம காலை விழுத்து விடும்போது அனைத்து அரசியல் கட்சி கொடியும் காட்டுறதுக்கு அப்போ அந்த நிகழ்வு இருக்குது. என்னங்கடா அவங்களோட மனநிலை? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஓ அடையாளம், ஓ மண்ணில் உன்னோட பெருமையை காட்டு. எவன் பெருமையை கொண்டு டிவியில் காமிச்சிட்டு இருக்கிற? இதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் கட்சி தலைவன் கூட்டம் நடக்கும் தெரியுமா, ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது, ஒரு மாநாடு நடக்கும்போது அங்கே போய் உன் கட்சி கொடியை காட்டு, இப்படி காட்டு, நல்லா காட்டு, நல்லா உன்னை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லையா டிஎம்கே எங்கேயா கூட்டம் நடந்துச்சுன்னு வை, அங்கேயும் உன் கட்சி கொடியை காட்டு, உன்னை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கூட்டம் எங்கேயாவது நடக்குதா, அங்கே போய் கொடியை காட்டு. நாம் தமிழர் கூட்டம் நடக்குது, அங்கே போய் காட்டு. காங்கிரஸ் கூட்டம் நடக்குதா, தேமுதிக கூட்டம் நடக்குதா, இப்படி ஒவ்வொரு கூட்டமும் அங்கே போய் காட்டு. இது உன்னுடைய மரபுரிமை விழா, சரியா? ஆரம்ப காலகட்டத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவை துவங்கியவர் வந்து தேவேந்திரர்கள். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மரபுரிமையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு இவன் கூடயே கொண்டாந்து காட்டுற பத்தியா? உன்னெல்லாம் நாங்களாம் என்னடா தம்பி சொல்கிறது? மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனையால அண்ணனை போன்ற ஆள் தாண்டா தம்பி வரணும். இந்த சேப்பச்ச கூடிய தாங்கி நிற்கிறா பாரு, நம்ம சமூகத்தில் கூடிய இயக்கமாக கட்சியாக நிற்கிறவங்க பாரு, அவங்க தாண்டா வரணும். பாலமேட்டுக்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. ஓ சமூக அடையாளத்தில் வர விட்டு தான் அப்பன் பேரை சொல்கிற விட்டு எவன் அப்பன் பேரே வந்து சொல்லுவ அவ்வளோ இருக்கேடா தம்பி. இது அப்படி தாண்டா பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ அப்பன் பேரை சொல்லணும். ஓ வீட்டு நிகழ்வில் ஓ இன்சியில் போடுவியா, இல்லை இன்னொருத்தனோட இன்சியல் போடுவியா? பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவில் ஓன் காலையை அவிழ்த்துவிட போகிற இடத்துல ஓ அடையாளத்தோட நிற்பியா, நீ அடுத்தனோட அடையாளத்தோட நிற்கிறியா? அப்போ நீ அடுத்தனோட அடையாளத்தை நிற்கிறனா அதை அந்த இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஸோ நீ வர காலங்களில் மாற்றிக்கங்க. ஸோ அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சி அடுத்த முறை வந்து இந்த உறவின் முறை கூட்டம் போடுவீங்க, அது எல்லாருமே ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த முறை இதை சரி செய்யுங்க அப்படின்றத என் பாலமேட்டில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரருக்கு நான் கேட்டுக்கிறேன். அந்த தம்பி உன்னை பேரை சொல்லலாம், உன் ஃபோட்டோ போடல, எதுவுமே பண்ணலை. இது வந்து உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன். உன் கூட அந்த அண்ணனாக சொல்கிறேன், புரிஞ்சுக்க. என்றைக்குமே ஓடையாளத்தில் தான் நிற்கணும். ஓ அப்பன் பேர் தானே போடுவேன், அடுத்தனோட அப்பன் பேர் போட்டுருவோமா? நம்ம போட மாட்டோம்ல. அந்த விழா என்பது ஓ அடையாளம், அதுக்கு உனக்கு அப்பே மாதிரி. அப்போ உன்னோட அடையாளத்தை தான் காட்டுறேன் நீ. அதை விட்டு எவனோட அடையாளத்தை காட்டுறேன்னா பார்த்துக்க, புரிஞ்சுக்க தம்பி. நம்ம சமூகத்தோடைய சிறப்பை வந்து நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க, சரிங்களா? இந்த சமூகத்தை நீங்கள் பெருமைப்படுத்தலையும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து இழிவுபடுத்தாதீங்க அப்படின்ற
அன்பு சகோதரனுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவத்திற்கான சந்திக்கிறேன். நன்றி.